சிந்தனையை திருப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, சவுலை பவுலாய் மாற்றி ஆண்டவரே வெளிச்சந்தை வீதிகளிலும் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ஆண்டவரே ஜனங்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து உன்னதமான கர்த்தர், உண்மையான தேவன், பரத்தை விட்டு இறங்கி வந்த கர்த்தர் என்பதை தெளிவாய் யூதர்கள் மத்தியிலும் பிரசங்கம் பண்ணினீர். ஆண்டவரே, சவுலை பவுலாய் மாற்றி தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்ஸோடு கூட இருந்து தேவனுடைய ஊழியத்தை உண்மை உத்தரவாதத்தோடு செய்தான். அதே போல இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களுக்கு தைரியத்தை கொடுத்து உம்முடைய அதிகாரங்களையும் வல்லமையும் கொடுத்து நாங்களும் தைரியத்தோடு பிரசங்கம் பண்ணும்படி அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்க, ஆண்டவர் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் சுவிசேஷம் சொல்ல தகப்பனே எங்களுக்கு கிருபைகளையும் வல்லமை அதிகாரங்களையும் தந்து எங்களையும் நடத்துங்க. வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 9, 10 வசனங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, ஸ்தோத்திரம், ராத்திரியில பவுலுக்கு தரிசனமாகிறார். ஏன்னா அவன் ஒரு பெரிய மாஸ் மேடையில பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் கடந்து போகிறான். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. அடுத்த வசனம், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அடுத்தது, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் இந்த தேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க எந்தெந்த பகுதியில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த பகுதியில் ஏராளமான மக்கள் இருக்காங்க. சுவிசேஷம் சொல்ல அந்த மக்களை எல்லாம் ஆண்டவருடைய அன்பில் நடத்துறது நம்ம கடமை. அது நம்மேல் விழுந்த கடமைகள். ஸ்தோத்திரம். நம்ம பக்கத்தில் உள்ளவங்க மரித்து போறாங்கன்னா அந்த இரத்த பலி நம்ம மேல கேட்பார். சுவிசேஷம் சொல்லணும், ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லணும். நம்ம பட்டணங்களில் ஆண்டவரை குறித்து தெளிவான சத்தியத்தை பிரசங்கம் பண்ணணும். ஸ்தோத்திரம். பவுலுக்காட்ட ஆண்டவர் அதிகாரத்தோட சொல்றாரு, பவுலே தைரியமா இரு, தைரியமா பிரசங்கம் பண்ணு, இந்த பட்டணத்தில் அநேக மக்கள் உண்டு எனக்கு. ஸ்தோத்திரம். இந்த பட்டணத்தில் நீ பிரசங்கம் பண்ணும்போது யாரும் ஒன்ன தொட முடியாது. ஸ்தோத்திரம். யாரும் மேல கை போட முடியாது. எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தை நம்ம சொல்லும் பொழுது ஒருவேளை நமக்கு விரோதமாய் யார் எழும்பி வந்தாலும், அதிகாரங்கள் வந்தாலும், சாசுடைய தந்திரங்கள் வந்தாலும், நமக்கு விரோதமாய் கல்லறி வந்தாலும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. யாருக்காக செய்கிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக நீ செயல்படும் பொழுது, ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையாக செய்யும் பொழுது, ஒருவேளை வார்த்தையினால எரிகள் வந்தாலும், கல்லறி வந்தாலும், வார்த்தையினால திட்டப்பட்டு காயங்கள் வந்தாலும் அது நம்மை சாராது, அது என் ஆண்டவராய் இயேசுவை சாரும். ஸ்தோத்திரம். அவருக்காக நம்ம இறங்கணும். அவர் எல்லா அடி, கல், உத, ஈட்டினால குத்துற வார்த்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் சுமந்து கரடு முரடான இடங்கள்ல சிலுவை சுமந்து கொண்டு எல்லாவற்றையும், எல்லா அடியும் ஆண்டவர் சகித்தாரு, வாங்கிட்டாரு. வாங்கி சிலுவையில சொன்னாரு, முடிந்தது. நம்ம சொல்ல முடியுமா?
வாழ்ந்துட்டு இருக்கோம், சுகமா இருக்கிறோம். நம்ம ஜெபம் எல்லாம் என்ன? என் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் புருஷன் பிள்ளைகளை ஆசீர்வதியும், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், எங்களுக்கு நன்மைகளை செய்யுங்க. இதுதானே நம்ம கேட்டுட்டு போறோம். ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்தோம்? ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிற ரகசியம் ஒன்றுண்டு. அந்த ரகசியம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலி, ஒவ்வொரு அழைப்பு இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தேவ திட்டம் இருக்கிறது. ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய தீர்மானம் இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் நம்மை ஜீவனோடும் சுகத்தோடும் வைத்திருக்கிறார். நம்ம கேட்கிற எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவரே, இந்த பூமியில என்ன வைத்த நோக்கம் உம்முடைய சித்தத்தை செய்ய. ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, ஆண்டவருக்காக செய்யுங்க. ஒரு சிலரையாவது தேவனுக்கு என்று ஆத்ம ஆதாயங்களை செய்யுங்க. சும்மா இருக்காங்க. ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்றாரு, பவுலே பயப்படாத, தைரியமா பேசு. ஏன்னா பவுல் அந்த நாட்கள்ல அத்தேனே பட்டணம் முழுவதும் விக்கிரகங்களால நிறைந்திருக்கிறது. விக்கிரகங்கள், சிலைகளை ஆராதிக்கிறாங்க. அந்த விக்கிரகங்களை ஆராதிக்கிறதுனால பவுலுக்கு ஒரு மனதில் ஒரு வைராக்கியம் உண்டாயிற்று. ஐயோ, அறியாமையின் நாட்களில் அறியாத தெய்வங்களை, சிலைகளை, ஒன்றுமில்லாததை இவர்கள் ஆராதிக்கிறார்களே என்று சொல்லி அவன் மனதில் ஒரு வைராக்கியம் கொண்டான். ஒரு காலத்தில் அவன் சவுலா இருக்கப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை அரெஸ்ட் பண்றதுக்கு டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கி சிறைச்சாலையில கொண்டு போடுறவன் சவுல். ஆண்டவர் பார்த்தாரு, ஆஹா, என் பிள்ளைகளை நீ சிறைச்சாலையில கொண்டு போறியா? அப்ப என்ன பற்றி நீ தெரிஞ்சுக்கோ. நான் எப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன். நான் பரத்தை விட்டு நான் எதுக்கு வந்தேன்? ஒன்ன மாதிரி ஆட்களை எல்லாம் திருத்தி என் ஊழியத்தை செய்ய வச்சு அழிந்து போகிற ஆத்துமாக்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க ஒன்ன மாதிரி ஆளை வச்சு பிரசங்கம் பண்றதுக்கு தான் இந்த உலகத்துல ஒன்ன மாதிரி கேடு கட்டவனை தேடி வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். அவன் படித்த பெரிய WMA படித்தவன். ஸ்தோத்திரம். சவுல் அவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா ஸ்தோத்திரம் கையெழுத்து வாங்க போறான். அவன் ஜனங்களை சிறை செய்து ஜெயிலில் போடுறதுக்கு திடீர்னு கண் மயக்கத்தினால கீழே விழுந்துட்டான். கண் பார்வை சடனா நின்று போயிடுச்சு. அங்கிருந்து அவனை கை தாங்கல்ல தூக்கிட்டு போய் அன்னினியா என்ற ஒரு ஊழியக்காரன் போய் ஆண்டவர் அனுப்பி, நான் சுருக்கமாக சொல்றேன், அவன் இருந்த இடத்துல போய் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்றான். நீ உனக்கு தரிசனமான உன்னோடு பேசின யாருன்னு தெரியுமா? கர்த்தர். அதுக்கு முன்னால சவுல் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? உன்னை ஆண்டவர் சொன்னாரு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாய் இருக்குமே. எஸ் பாருங்க. உடனே ஆண்டவரே நான் என்ன செய்ய? நேர்த்தொரு என்ற இடத்துக்கு போ, அங்க நான் ஒரு ஆளை அனுப்புவேன். அனனியா என்ற ஊழியக்காரனை அனுப்பி ஆண்டவரோட பேசினார். கைகளை வச்சு ஜெபம் பண்ணன்னு சொன்னார். அனனியா கைகளை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது மீன் சிதல் போல கீழே விழுந்து 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இந்த சவுல் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு தைரியப்பட்டு ஸ்தோத்திரம் தேவனுடைய அபிஷேகத்தையும் பெற்று தைரியமாக அவனுடைய 3ஆம் நாள் அவனுடைய கண்களிலிருந்து மீன் சிதல் கீழே விழுந்தது. அவன் ஜீவனோடு நல்ல ஆரோக்கியத்தோடு தேவனுடைய சித்தத்தை செய்ய தேவன் அனுப்பினாரு. ஆண்டவர் சொன்னாரு, நீ சவுல் அல்ல, பவுலாய் நான் மாற்றி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த பவுல் தேவனுக்காக பாடுபடவும், தேவனுக்காக அடிபடவும், தேவனுக்காக
இரத்த சாட்சியாய் நிற்கவும், தேவனுக்காக மரண தண்டனையை பெற்றுக்கொள்ளவும், தேவனுக்காக நாடு கடத்தப்பட்ட ஒரு நகராய் காணப்படவும், கடல் கடத்தப்பட்டவராய் காணப்படவும், இப்படிப்பட்ட பல சோதனைக்குள்ள பவுல் கடந்து போனான். பவுலை கொல்றதுக்கு பிளான் எல்லாம் தீர்னாங்க. ஸ்தோத்திரம். என்ன கூட அவனை ஒன்றும் செய்ய முடியல. ஸ்தோத்திரம். கப்பல் சேதம் வந்தது. கப்பல் சேதத்தில் என்ன நடந்தது? பாறையில் அடிபட்டு கப்பல் முன்னணியம் வந்து மண்ணில் சிக்கி பின்னணியம் ஃபுல்லாகவே துண்டு துண்டா போகுது. அப்போ அங்கே இருந்த மாலுமியும் மற்றவர்களும் அந்த சிப்பாய்களும் என்ன செய்தாங்க? அவங்க நீங்கள் உயிர் பெற்றுக்கொள்ள நீச்சல் அடித்து போயிருங்க அப்படின்னு சொல்லி, நீச்சல் அடித்து தெரியும் போயிருங்க. நீச்சல் தெரியாதவங்க கப்பல் துண்டுகளை பிடிச்சு நீந்துங்க. ஆனா அங்க இருந்தவங்களை அரெஸ்ட் பண்ணி எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி தீட்டம் தீர்றாங்க. ஆனா பவுல் கேட்ட ஆண்டவர் சொன்னாரு, உன் நிமித்தம் கப்பல் சேதம் வந்தாலும் உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உன் நிமித்தம் யாரும் அழிக்கப்படுவதில்லை, யாரும் உயிர் சேதம் வருவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் திட்டமா பேசிட்டாரு பவுலுக்கு. அப்போ பவுலு இந்த ஜனங்களை பார்த்து கப்பல் சேதம் வந்ததும் உடனே சொன்னாரு, பயப்படாதீங்க, சாக மாட்டீங்க, கர்த்தர் ஏன் கூட பேசிட்டாரு அப்படின்னு. அன்பானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். எப்படி? விசுவாசம் என்ற கப்பல் நம்முடைய குடும்பம், அதில் கடந்து போகும் பொழுது சோதனை வரும். சோதனை வரும் பொழுது சில நேரங்களில் துண்டு துண்டா போகும். சோதனை விசுவாசமானது துண்டு துண்டா போகும், சோதிக்கப்படும். அதனால அந்த துண்டு துண்டா விசுவாசத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டா கூட கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். அழைத்தவரும் முன்குறித்தவரும் நடத்துகிற உண்மை உள்ள தேவன் கடைசி வரை நடத்துவான். ஸ்தோத்திரம். எந்த பிராண சேதம் இல்லாமல் பத்திரமா கரையில் கொண்டு போய் சேர்ப்பார். ஸ்தோத்திரம். அப்படி அந்த கடல் சேதம். அடுத்தது ஒரு சின்ன மெலித்தா என்ற தீவுக்குள்ள கடந்து போறாங்க. அங்கே பயங்கரமான குளிர். அதுக்காக கொஞ்சம் குப்பை கூளை எல்லாம் போட்டு நெருப்பு கொளுத்துற சமயத்தில் இவன் பவுல் என்ன செய்தாரு, கையில் கொஞ்சம் குப்பையை தூக்கி போட்டார் நெருப்பில். அது விரியன் பாம்பு கடிக்குது, தொங்கிட்டு நிற்குது. எல்லாரும் சொன்னாங்க, இவன் தான் மரணத்துக்கு பாத்திரவனாக இருக்கிறான்னு. ஸ்தோத்திரம். ஒன்றும் செய்ய முடியல, அதுலேயும் சாகலை. சுற்றி இருந்தவங்க எல்லாம் பார்த்தாங்க, ஆஹா சாகலை. அங்கே அந்த தீவில் உள்ள முதலாளிக்கு பயணி ஜுரம், அந்த பலவீனம், நிறைய வேதஸ்தர்கள் எல்லாருக்கும் சுகம் கொடுத்து அங்கே இருந்து அவங்க கப்பல் ஏறி கடந்து போறாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பல சோதனைகள் வந்தாலும் பவுலை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு தெரியுமா? கர்த்தர் பவுலோடு கர்த்தர் கூட இருந்தார். ஆண்டவர் சொன்னாரு, உன் நிமித்தம் யாருக்கும் பிராண சேதங்கள் வருவதில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதனால தைரியமா இருந்தாங்க. அதனால தைரியமா அப்பம் விட்டு சாப்பிட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் கடைசி வரையிலும் கர்த்தர் பாதுகாத்தார். அதனால வாழ்க்கை என்ற நம்முடைய படகுல நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் அவர் நாம் என்ன ஏம் பண்ணி போகிறோமோ அந்த அக்கறையில கொண்டு போய் சேர்க்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்கு திசைகளில் நான் செல்லும் திசையை நான் அறியேனே இயேசுவே. நான்கு திசைகளில் நான் செல்லும் திசையை நான் அறியேனே இயேசுவே. நீரந்தன் கப்பலில் நித்தமும் இருந்தால் அக்கரையில் சென்று நித்தமும் தேவனை பாடிடு
தினமும் தேவனை பாடிடுவேன். அல்லை மோதும் ஆட்கடலில் அடியே நான் ஒரு சிறு கப்பல். ஆண்டவரே வாருமையா, என் கப்பலில் நீர் மாலுமியாய், என் கப்பலில் நீர் மாலுமியாய். சிறு பழுதொன்றும் என்னில் வராமல் அனுதினம் என்னை நடத்துமே. சிறு பழுதொன்றும் என்னில் வராமல் அனுதினம் என்னை நடத்துமே. ஒரு பொழுதும் அன்பை விடாமல் அன்பினையை எண்ணி துன்பங்களை தழுவி விண்ணுலகை எண்ணி ஓடிடுவே. விண்ணுலகை எண்ணி ஓடிடுவேன். அல்லை மோதும் ஆட்கடலில் அடியே நான் ஒரு சிறு கப்பல். ஆண்டவரே வாருமையா, என் கப்பலில் மாலுமியாய், என் கப்பலில் நீ மாலுமியாய். எந்தவித சேதம் இல்லாம அவருக்கு நிறைய வெகுமதி எல்லாம் கொடுத்து மீண்டும் பவுல் அவனோடு சார்ந்தவர்களையும் பத்திரமாய் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். தேவனோடு உள்ள விசுவாசம், கர்த்தர் நம்மோடு பேசுவார். அவர் நம்மோடு அவரோடு சார்ந்திருக்கும் பொழுது, அவருடைய திட்டத்தை செய்ய ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மோடு பேசுவார். அவர் நம்முடைய வாழ்க்கையின் படகில் கூட இருப்பார். அக்கறையில் கண்டிப்பாக நீங்க எய்ம் பண்ணி இருக்கிற திசையில எந்த இடத்துல போய் சேரணுமோ, எதை ரீச் பண்ணணுமோ, அதே இடத்துல கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க அது நிச்சயம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை திரும்புங்க. அதே இதுல 17வது அதிகாரம் 21, 22 வசனங்களை படிக்க பார்ப்போம். கொஞ்சம் இருமா. அதாவது அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அநேகர், அதுல மேக்சிமம் ஜனங்க நவமான வார்த்தைகளை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்களாம். யாரு என்ன மாஸ் மேடை போட்டு என்ன பேசுறாங்க, என்ன ரகசியங்களை பேசுறாங்க, நவமான வார்த்தை, ருசிகரமான வார்த்தைகளை பேசுறாங்கன்னு சொல்லி அதை கேட்டு ரசிப்பாங்க. இன்னைக்கு அரசியல்வாதி கூட்டங்களை போட்டும்போது அதில் முக்கியமான பேச்சாளர் இருப்பாங்க. அவங்க பேச்சை கேட்கறன்னு ஒரு கூட்டம் சேரும். அதாவது ரசிகர்கள் அல்ல, அந்த பேச்சை கேட்டு சரத்துக்களை எடுத்துக்கொள்ள ஒரு கூட்டம் கூடும். அதே மாதிரி எதிர்கட்சி, எதிர் பார்ட்டி, இப்படி நல்ல பேச்சாளர்களோட பேச்சுகளை கேட்டு ருசிக்கிறதுக்கு, அதாவது பேச்சை கேட்டு சந்தோஷப்படுவதற்கு இப்படி நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாட்கள்ல அத்தேனா பட்டணத்துல கூட அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றுக்கும் பொழுது போக்குறதில்லை. ஸ்தோத்திரம். அந்த நாட்கள் அப்படி அந்த ஜனங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு ஆவலா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பவுல் என்ன பேச போறாரு, என்ன சொல்ல போறாரு, அதை கேட்கறதுக்கு ஆவலா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். கவனிங்க, இன்னைக்கு நம்ம பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். நம்ம என்ன பொழுதுபோக்குறோம்? கைப்பிரதியும் கொடுக்கறது இல்லை, ஆண்டோடைய சத்தியத்தை சொல்றதையும் இல்லை, ஜெபம் பண்றதையும் இல்லை,
காலையில ஜெபம் பண்ணியா இல்ல, சாயங்காலம் ஜெபம் பண்ணியா இல்ல, மிட் நைட்ல எழுப்பி ஜெபம் பண்றியா இல்ல, ஆண்டோட ஊழியத்தை செய்யறியா, சுயம் சொல்றியா இல்ல. எதுக்கு நம்ம இருக்கிறோம் உலகத்துல, பூமியில எதுக்கு இருக்கிறோம்? ஆண்டவர் எதுக்கு வாழ வச்சிருக்காரு? எதுக்கு சுகத்தை தந்திருக்கிறாரு? ஆண்டவரே என்ன சோமாவையும் நல்ல நலமான காரியத்தை செய்யும், பணத்தை தாரும், பொருளை தாரும், நல்ல வாழணும், ஆசீர்வாதமா இருக்கணும், இதான கேட்கிறோம். ஆண்டவருக்கு என்று என்ன செய்கிறோம்? பொழுதுபோக்குறதுக்கு நேரம், அதாவது ஃப்ரீ டைம் இருக்கு. இப்ப என்ன ஃப்ரீ டைம் கிடையாது. எல்லா நேரத்திலையும் எங்க போய் உட்கார்றாங்களோ உடனே அந்த செல்லை எடுத்து தட்டி பார்க்கறாங்க. இப்ப பொழுதுபோக்குறதுக்கு என்ன சொல்லுங்க? செல்லு. வாலிப பிள்ளைகள், தம்பிமார், தங்கச்சிமார், இன்னைக்கு புருஷர்கள், சகோதரிமார், மேக்சிமம் பேரு கடவுளுக்காக வசனத்தை எடுத்து படிக்கிறது இல்லை. பொழுதுபோக்கு நேரம் போவோம்னு சொல்லி ஆண்டோடைய சத்தியத்தை படிக்க மாட்டாங்க. செல்ல பார்ப்பாங்க, தேடி பார்ப்பாங்க. தரமான செல்லை வாங்கி நல்லா தட்டி எடுத்து உள்ளுக்கு ஆழமா டெப்த்தில் போய் என்னென்ன ரகசியம் இருக்கு, என்னென்ன ஆபாசமான காட்சி இருக்கு, எல்லாத்தையும் பார்க்க தீர்மானிக்கிறாங்க. இன்னைக்கு செல்லில் பொழுதுபோக்கு. அதே மாதிரி 2 பேர் 3 பேர் சேர்ந்தாங்கன்னா அங்க இஷ்டம் போல கதை. சர்ச்சில் உள்ளவங்க 1-2 ஒன்னா சேர்ந்துச்சான 2-3 பேர் ஒன்னா சேர்ந்ததுன்னா ஊழியக்காரனிலிருந்து, விசுவாசிகள் இருந்து, ஊழியர்களிலிருந்து எல்லாருடைய தலையை உருட்டுவாங்க. இதான் நடக்கும். பொழுதுபோக்கு வேற எடுக்க மாட்டாங்க. அந்த நாட்கள்ல அத்தனை பட்டணத்தில் இருந்த அத்தனை ஜனங்களும் மாஸ் மேடையில் என்ன பேசுறாங்க அந்த வார்த்தைகளை கிரகிச்சாங்க. இன்னைக்கு பொழுதுபோக்கு என்ன? செல்லு. வாழ்க்கை எப்படி போகுது பாருங்க. ஸ்தோத்திரம். செல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே வாழ்க்கையில ஜெயம் கிடைக்காது, தோல்விதான். செல்லு பயங்கரமான பாய்சன். ஸ்தோத்திரம். செல்லுன்றது பகையும் உண்டாக்கும், நட்பையும் உண்டாக்கும், நட்புக்கு பின்னால பெரிய ஆபத்தை கொண்டு வரும். இன்னைக்கு நிறைய ஒண்ணு இல்லாதவங்க அன்னைக்கு அன்றாட வேலை செய்து சாப்பிட்டவங்க ஒரு ஃபேமிலி 8 லட்சம் ரூபாய் இந்த என்ன ஒரு காசை போட்டு இதோ அது தரேன் இது தரேன், இதோ பேக் பண்ணிட்டேன், தங்க நகையை பேக் பண்ணிட்டேன், இந்த பேக்கிங் வந்து இன்ன இடத்துல வந்துடும், அங்கே போனீங்கன்னா உடனே கிடைக்கும், இவ்வளோ அமௌண்ட் உடனே கட்டுங்க. உடனே விழுந்தடிச்சு செல்லில் கட்டி எடுத்து 8 லட்சம் ரூபா காலி. குடும்பத்தில் இன்னைக்கு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு பயங்கரமான ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். 8 லட்சம் 30 லட்சம் ஸ்தோத்திரம். செல்ல கிடைக்கிற பயங்கரமான பரிசுகள். ஞானமா இருக்கணும். ஆபத்தான ஒரு சூழ்நிலை, தேசம் ஆபத்துக்குள்ள கடந்து போயிட்டு இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 24வது வசனத்தை படிமா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கைகளினால கட்டப்பட்ட, கைகளினால சித்தரிக்கப்பட்ட விக்கிரகங்களுக்கிட்ட, விக்கிரகம் சொல்லி வைக்கப்படுகிற சிலைகளுக்குள்ள கர்த்தர் வாசம் செய்ய மாட்டார். கர்த்தர் வாசம் செய்கிறது மனிதனுக்குள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளதான் கர்த்தர் வாசம் செய்வார். ஸ்தோத்திரம். இப்போ இந்த பவுலுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறார். அவரோடு கூட, பவுலோடு கூட கர்த்தர் வாசம் செய்துட்டு இருக்கார். அதனால்தான் அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தார். ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதுனால அவருக்குள்ள
கர்த்தர் வீற்றிருக்கிறதுனால அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாயிற்று. ஐயோ, எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர், என்னை சந்தித்த தேவன் பெரியவர், அவர் உலகத்தை மீட்டு ரட்சித்தவர், அந்த உலகத்தை அண்ட சராசரி மனுக்குலத்தையும் படைத்த தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். அதனால அந்த விக்கிரகங்களை பார்த்து, விக்கிரகங்களை ஆராதிக்கிறவளை பார்த்து அவன் பயங்கரமான எரிச்சல் அடைந்து அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாயிற்று. எப்படியாவது இவர்களுக்குள்ள சத்தியத்தை சொல்லி ஆக வேண்டும், இவர்களிடத்திலே ஜீவனுள்ள தேவனை குறித்து தெளிவான சத்தியத்தை சொல்லி ஆக வேண்டும் என்று சொல்லி அவன் விக்கிரக ஆராதனையை பார்த்து, விக்கிரகங்களை பார்த்து, விக்கிரகத்தை கும்பிடுகிறவளை பார்த்து ஒரு வைராக்கியம் அடைந்தவனாய் காணப்பட்டான். இந்த வைராக்கியம் என்னால வந்தது? ஆவியானவர் தனக்குள்ள இருந்ததுனால, கர்த்தர் அவனை சந்தித்து கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள வைத்திருக்கிறதுனால வைராக்கியம் வந்து. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும். இந்த உலகத்தில் இன்னைக்கு நிறைய மக்கள் ஸ்தோத்திரம் அறியாமையின் காலத்தில் இருக்கிறது போல அறியாமையான விக்கிரகங்களை ஆராதித்து ஸ்தோத்திரம் அழிந்து போகிற விக்கிரகங்களை ஆராதித்து அழிவுக்கு நேர போயிட்டு இருக்கிறாங்க எக்கச்சக்கமான ஜனங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் விக்கிரகத்துக்குள்ள இருக்க மாட்டேன், நான் வாசம் செய்கிறது என்னுடைய ஜனங்கள் மேலே, ஜனங்கள் மத்தியில் தான் நான் வாசம் செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனம் எடுங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள். யாரை பார்த்து ஆண்டு சொல்றாரு? கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் என்னுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். யாரு? கர்த்தர் சொல்றாரு நம்ம பார்த்து. நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீங்கள் என் ஆலயமாக இருக்கிறீர்கள். ஏன், என்ன காரணத்தினால அப்படி சொல்றாரு? எதுக்காக சொல்றாரு? ஏன்னா என் ஆவி உங்களுக்குள் வாசம் செய்கிறபடியால், என் ஆவி உடையவர்கள் என்னுடையவர்களாக இருக்கிறீங்க. என் ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நான் உங்களோடு வாசம் பண்ணி நீங்கள் என் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். எவ்வளவு பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பாக்கியம். இந்துக்கள் என்ன சொல்றாங்க? கல்லுகளுக்குள்ளேயும் மண்ணுகளுக்குள்ளேயும் லோகங்களுக்குள்ளேயும் வெள்ளிக்குள்ளேயும் பதார்த்தத்துக்குள்ளேயும் செம்புக்குள்ளேயும் அந்த மரத்துக்குள்ளேயும் தான் கடவுள் இருக்காரு. ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு நண்பர் நல்ல தெரிஞ்ச நண்பர், ஒரு நல்ல நண்பர். அவர் இந்துல ஒரு நல்ல பக்திமான். அவர் சொல்றாரு, அதாவது ஒரு கல்லை எடுத்து சிற்பி கிட்ட கொடுக்கிறார் காசுக்காக. அந்த சிற்பி காசுக்காக கல்லை குடைஞ்சு ஒரு பேர் சொல்லி, இந்த பேருக்கு இந்த சிலையை வடிச்சு கொடு அப்படின்னு. காசு கொடுத்தாச்சு, சிலையை வடிச்சாச்சு. சிலையை வடிச்சு அடுத்தது, இந்த சிலையை எப்படி நீங்க வழிபடுவீங்க? இந்த சிலைக்குள்ள எப்படி தேவனுடைய வல்லமை இருக்கும், நீங்க கேட்கறதுக்கு பதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். உடனே சொல்றாரு, 7 இளநீ தண்ணி, 7 இளநீருடைய தண்ணி, அதை எடுத்து அதில் இந்த கல்லை கல்லில் வடிக்கப்பட்ட சிலையை ஊற வைப்பாங்களாம். ஏன்னா அவங்களுடைய ஐதீகம் அதுதான். ஊற வச்சு அதில் பவர் கிடைக்குமா, பவர் ஊறுமா. பவர் இளநீ தண்ணியில் பவர் ஊறுமா? எங்க ஊறும்? கல்லு தான், மண்ணு தான், மரம் தான். இளநீ தண்ணி, குடிக்கிற இளநீ தண்ணி. கடவுள் ஜனங்களுக்கு தாகத்துக்காக நல்ல தென்னை மரத்தை வளர்த்து அந்த இளநியை சாப்பிட்றதுக்கு, ருசிகரமா சாப்பிட்றதுக்கு வச்சுக்காரு. சரி, இளநீல 7 நாள் ஊற போடுவாங்க, 7 நாள் ஊறப்படுவாங்க. அதுக்கு பிறகு எடுப்பாங்களா, எடுத்து அதுக்கு சில ஸ்லோகங்களை பண்ணி இந்த நாமங்களை உச்சரித்து ஓமங்கள் ஓதி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்களாம். உட்கார வச்சு
என்ன கேட்பீங்கன்னு கேட்டேன். வான்னு சொன்னா வருமா? வராது. போன்னு சொன்ன போகுமா? போகாது. கை இருக்கு, கால் இருக்கு, மூக்கு இருக்கு, கண் இருக்கு, தொண்டை இருக்கு, தலை இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் இருக்கு. வான்னு சொன்னா நடந்து வராது, போன்னு சொன்னா நடந்து போகாது. கை இருந்து தொடாது, கண் இருந்து பார்க்காது, வாய் இருந்து பேசாது, தொண்டை இருந்து சத்தமிடாது. அப்போ அது செய்கிறவனு அதே மாதிரி தானே, சிலை மாதிரி தானே இருப்பான், உருப்படாதவனா இருப்பான். சரி, இதுல என்ன லாபத்தை கண்டீங்கன்னு கேட்டேன். எங்க மூவாதிகளுடைய கலாச்சாரத்தின்படி இந்த சிலையை நாங்கள் இப்படி வச்சா எங்க குடும்பத்தில் உள்ள பாவ சாபங்கள் எல்லாம் மாறி போகும் அப்படின்னா. இதெல்லாம் பாவ சாபம் மாறாது, ஒன்றும் மாறாது. நீ சிலையை வச்சுட்டு கும்பிட்டு அதுக்கு தீனி கொடுக்கலான்னு சொல்லி சாப்பாடெல்லாம் போட்டு ஜனங்க அன்னதானம் பண்ணா, அந்த அன்னதானம் என்றது சாப்பிட்டு போகும்போது வாழ்த்திட்டு போவாங்க. அது ஒருவேளை தேவ சமூகத்தில் கொஞ்சம் சைடு கிடைக்கும். ஆனால் இந்த சிலையை பார்த்து வா போ உனாட்ட இந்த காரியத்தை சொல்றேன் நீ பொறுப்படுத்திக்கோன்னு சொன்னா எந்த சிலை பதில் கொடுக்கும்? சொல்லு, எந்த ஆவி வந்து பதில் கொடுக்கும்? இல்ல இல்ல, இந்த பேர்ல, இந்த ஐதீகத்தில் நாங்கள் செய்த இந்த பேரில் உள்ள தெய்வம் வந்து சிலைக்கு பக்கத்தில் இருந்து எங்களுக்கு பதில் கொடுக்கும். ஆஹா, அல்ல போட்டையா, சோத்திரம். அது பதிலும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, சிலை தான். நீ கேட்கறதுக்கு 33 கோடி தேவர்கள் எனப்பட்ட பொல்லாத இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியான மேக மண்டலங்களில் சுற்றி திரிகிற பொல்லாத சேனைகள் இருக்கு. அந்த சேனைகள் ஒருவேளை நீ சொல்றத கேட்டு பதில் கொடுக்கும். அது பொல்லாத ஆவி. நீ செய்த சிலைக்கு சிலை பதில் கொடுக்காது. பொல்லாத சேனைகள் இருக்கு. அது என்ன சேனை? அதுதான் புராண கதை. புராணம் என்று சொன்னாரே கலைஞர், அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. புராண கதை. இந்த புராண கதை அந்த நாட்களில் ஸ்தோத்திரம் பெரிய பெரிய அசுரர்கள், அவங்க பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாங்க. அவங்க பூமியில இருந்த பெண் பிள்ளைகள், நல்ல அழகான பெண் பிள்ளைகள் மேலே அவங்கள் மோகத்தை வைத்து அவர்களை திருமணம் செய்து அவர்களோடு இச்சிப்பார்கள். அதுக்கு குழந்தைகள் பிறக்கும். அப்படியெல்லாம் உருவானதுதான் 33 கோடி தேவர்கள். அவைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் போட்டாங்க. சோத்ரம். அதுல 1-2 எடுத்து சொன்னேன். வனவாசம் கொண்டு வச்சது யாரு? சீதையை வனவாசம் கொண்டு போனது யாரு? இவைகளெல்லாம் உங்களை எப்படியா வாழ வைக்கும்? வாழ வைக்கிற தெய்வம், உன்னை படைத்த தெய்வம். அவர் யாரு? பரலோகத்தின் தெய்வம். அவர்தான் இந்த உலகத்துல, மண் உலகத்துல எனக்காக உனக்காக இறங்கி வந்தார். உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களை உருவாக்குறவரும் மனுக்கோலத்தை சுசித்தவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய இயேசு என்று சொல்லி இந்த மண் உலகத்தில் மாமிச சரீரத்தில் இறங்கி வந்தார். எனக்கா உனக்கா அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பரலோகம் சென்றிருக்கிறார். அவருடைய ஆவி எங்களுக்குள் இருக்கிறது. அப்போ உடனே சொன்னாரு, இயேசுதான் உண்மையான கடவுளா? ஆமா, ஹிஸ்டாரிக்கல். 60,000 வருடங்களுக்கு முன்பதாக ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த பரிசுத்தமான ஆவியான தேவன் வார்த்தை வடிவா எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அவர் சர்வ வல்லமுள்ள கடவுள். இயேசு என்று சொன்னார். மாம்சீகத்தில் வெளிப்பட்ட ஒரு நபருக்கு இயேசு என்று பெயரிட்டாங்க. உலக பாவங்களை மீட்டு ரட்சிக்கிறவர் இயேசு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நாட்கள் கடந்து போனது. அவர் நெருங்கிய நண்பர். நான் கடந்து போனது. கடைசியில் சொன்னாரு, சோதனம் உண்மையா உன்னதமான கடவுள் தான் இயேசு. என்னுடைய ஹிஸ்டாரிக்கலை, என்னுடைய சாட்சியை சொன்னேன். சோத்திரம். அப்போ நீங்கள் எல்லாம் இந்துக்களாக இருந்தீங்களா? ஆமாம். என் பேர் ஸ்ரீதர் தானே. இப்போ பீட்டர்ன்னு சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களில் வச்ச பேர் தான். அதனால் இயேசுதான் உண்மையான கடவுள்.
அவரை ஏற்றுக்கொண்டு அவரை மட்டும் நம்பி இருந்து பாரு, விசுவாசிப்பாரு. இயேசு ஒன்று 3 முறை சொல்லு, சமாதானம் கிடைக்கும். ரைட். இப்படி இந்த அத்தேரே பட்டணத்தை அந்த விக்கிரக இதெல்லாம் பார்த்து இந்த பவுல் வைராக்கியம் கொண்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். அதான் ஆண்டவர் சொன்னாரு, தைரியமா பிரசங்கம் பண்ணப்பா, இந்த மேடையில், இந்த மாசு மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணு. யூத ஜனங்க எல்லாம் வந்திருக்காங்க, பட்டணங்கள் தோறும் போ, கிராமங்கள் போறது போ, வீதிகளில் தோறும் போ. இந்த பட்டணத்தில் உன்னை யாரும் தொட முடியாது, உன்னுடைய சரீரத்தில் கை போட யாரும் இல்லை, அதிகாரம் இல்லை. நான் உனக்கு அதிகாரத்தை தந்திருக்கேன், பிரசங்கம் பண்ணு, தைரியமா சொல்லு, உயிருள்ள தேவன் இயேசு என்று சொல்லு, சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் தைரியத்தை கொடுத்தார். அவன் தைரியமா நின்று பிரசங்கம் பண்ணனான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியான நமக்குள்ள இருக்கிறதுனால தைரியமா இருக்கிறோம். ஆவியான உங்களுக்குள்ள இல்லைன்னா தைரியம் இருக்காது. ஜெபம் பண்றதுக்கு சில சமயம் ஆட்கள், ஒரு ஆள் டக்குனு ஜெபம் பண்ண பார்ப்போம்னு சொன்னா அங்க பார்ப்பாங்க, இங்க பார்ப்பாங்க, அங்க பார்ப்பாங்க, இங்க முழிப்பாங்க. ஆவியானவோ உனக்குள்ள இருக்கும்போது என்ன உனக்கு குறைச்சல், என்ன குறைவு? யாராவது ஜெபம் பண்ண டக்குனு ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஆண்டவர் சொல்றாரு, கல்லு மண்ணுக்குள்ள நான் போக மாட்டேன்ப்பா, உனக்குள்ள இருக்கிற, உனக்குள்ள அசைவாடுகிற ஆவியானவராய் இருக்கிறபடியா நீ எனக்கு ஆலயமாய் இருக்கிறாய். நம்ம ஆலயம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிற மக்களுக்கு கிடைத்த பாக்கியம். ஆண்டவர் சொல்கிறார், நீ என் ஆலயமாய் இருக்கிறாய். இந்த ஆலயத்தை டிஸ்டர்ப் பண்றவங்க, அடுத்த வசனத்தை படியம்மா. ஆலயத்தை ஒருவன், ஒரு ஆலயத்தை, என் ஆலயத்தை, நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், நம்ம யாராவது கெடுத்தா எப்படி கெடுப்பாங்கன்னு தெரியுமா? எப்படி கெடுப்பாங்க தெரியுமா? யோசிச்சு பாருங்க, எப்படி கெடுப்பாங்க? நூதனமான வார்த்தை சொல்லுவாங்க, தேவையில்லாத வார்த்தை சொல்லுவாங்க, ஜெபிக்கிற நேரத்தை கட் பண்ணிடுவாங்க, கதை பேசுவாங்க, அடுத்தது ஊழியக்காரனுடைய தலை உருட்டுவாங்க, ஊழியக்கார மனைவியுடைய தலை உருட்டுவாங்க, பிள்ளைகளை பற்றி பேசுவாங்க, விசுவாசிகளை பற்றி பேசுவாங்க. உடனே இவங்க ஆமா 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 ஆமான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவர் போயிடுவாரு. ஸ்தோத்திரம். அதே மாதிரி தகாத இடத்துக்கு கூட்டிட்டு போறது, தகாத இடத்துக்கு, கர்த்தருடைய பிரசன்ஸ் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு மறைமுகமா நிறைய பேர் தியேட்டருக்கு போறாங்க, நிறைய பேர். அப்ப ஆவியானவர் எப்படி இருப்பாரு? ஆண்டவர் சொல்றாரு, என் ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை சும்மா விட மாட்டார் கடவுள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆவி உடைய பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவனுடைய ஜெப ஜீவியத்தை, அவருடைய ஆலய வழிபாட்டை, ஆலய ஆராதனை நிகழ்ச்சிகளை டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமா இருக்கணும். ஆமா, தேவையில்லாத வார்த்தை பேசும் பொழுது ஒதுங்கி இருங்க. ஐயோ எனக்கு தேவையில்லை, நீங்க இது என்கிட்ட பேசக்கூடாது, கர்த்தர் என் கூட இருக்கிறார். எந்த ஊழியக்காரங்களை குறிச்சும், என்ன மட்டும் இல்லை, என் மனைவி பிள்ளைகளை மட்டும் இல்லை, தேசத்தில் கைப்பிருதி கொடுக்கிற ஊழியக்காரன் சரி, சுவிசேஷம் சொல்றாலும் சரி, ஜெபம் பண்றாலும் சரி, சபை ஊழியம் நடத்துறாலும் சரி, இவாஞ்சலிஸ்ட் ஊழியம் செய்யறாலும் சரி, ஒருவேளை ஊழியக்காரங்களுடைய காதுகளில் தவறுதலான வழியில நடக்கிறார், அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்லி வாட்ஸ்அப்லேயோ பேப்பர்ல பார்த்தீங்கன்னா, அதை கிரிட்டிசைஸ் பண்ணாம, அது மேலும் மேலும் தூற்றாம, தயவு செய்து கண்டும் காணாம கேட்டும் கேட்காம விட்டுருங்க. பேசவே கூடாது. ஏன்னு தெரியுமா?
ஊழியக்காரனை நியமிக்கிறது கர்த்தருடைய வேலை. கர்த்தர் தான் ஊழியக்காரனை நியமிச்சிருக்கிறார். ஏன்னா அவரை ஊழியக்காரனை விசாரிக்கிறது கர்த்தர், நியாயம் தீர்க்கிறது கர்த்தர், தவறு செய்யும் பொழுது தட்டி கேட்கறது கர்த்தர். விசுவாசிகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கல. ஒரு 2-3 பேர், நான் பேர் சொல்ல விரும்பல, மறைமுகமா ஒரு மாதிரி எல்லாம் பேசுறாங்க. கணக்கு கேட்கணும், அதை கேட்கணும், இதை கேட்கணும். இன்னைக்கு அந்த ஆட்களை பார்த்தா ஆளே இல்லை, சர்ச்சில் காணாம போயிட்டாங்க. இந்த சபைக்கு விரோதமாக எழும்பின இந்த தெருவில் பாதிக்கு மேலே காணாம போயிட்டாங்க. கால்வாசி பேருக்கு மேலே செத்துட்டாங்க. கால்வாசி மேலே வீடை வித்துட்டு போயிட்டாங்க. இதுதான் ஹிஸ்டாரிக்கல். ஏன்னா சபை இயேசுவால் இரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்டது. சபை ஆத்துமாக்கள் இயேசுவால் இரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்டது ஆத்துமாக்கள். அதனால சபையை குறித்து, ஏன்னா சபை என்றது பரிசுத்த ஆவியானவர் நிறைந்த சபை. அதுக்கு விரோதமா பேசவே கூடாது, யாரும் பேசக்கூடாது. எந்த சபையும் சரி, இந்த சபையும் இல்லை, எந்த சபையும் சரி, நீ என் ஆலயமாயிருக்கிறாய், என் ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். தானியேலின் புத்தகத்தை திருப்புங்க பார்ப்போம். தானியேல் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை படிங்க. பிரைஸ் தி லார்ட். இது யார் எழுதுறது? கைனால. யார் இதை உச்சரிக்கிறன்னா, மேலே 22வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அவருடைய குமாரனாகிய நேபுகாத்நேசருடைய குமாரனாகிய பெல்சாசார் என்னும் நீரோ வென்றால், அதாவது இவன் தேவனுக்கு பயப்படாம ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாம அவன் இஷ்டம் போல எழுத ஆரம்பித்தான், இஷ்டம் போல செயல்படுறான். அவன் கீழே பார்த்தீங்கன்னா நம்முடைய கையில் தனது வாசகத்தை வைத்திருந்தவரும் உமது சுவாசத்தை கை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர். ஸ்தோத்திரம். அப்போ இவன் எதை புகழ்ந்தான்? இங்க அந்த இதுல ஒரு வசனம், இங்க ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 25வது வசனத்தை படிங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன சொன்ன? மனுஷர் கைகளினால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை, மனுஷனால எந்த காரியத்தையும் செய்வதும் இல்லை. ஆனா இவன் என்ன செய்யறான்? ஸ்தோத்திரம். மனிதனுடைய கைவினால் சித்தரிக்கப்படுகிற ஒன்றில் தான் தேவன் வாசம் செய்கிறாருன்னு சொல்லி கல்லும் மண்ணும் சிலைகளும் செம்பு வெள்ளி இப்படிப்பட்ட லோகங்களுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான். ஸ்தோத்திரம். அப்போ வெண்கலமும் வெள்ளியும் செம்பும் இரும்பும் லோகங்களில கர்த்தர் வாசம் செய்ய மாட்டார். இந்த பவுல குறித்து இந்த ஜனங்க என்ன சொல்றாங்க? ஸ்தோத்திரம். அதாவது ஆண்டவருடைய வார்த்தை அதிகமா உச்சரித்து சொல்ல சொல்ல
அவனை வாயாடின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாயாடி என்ன சொல்ல போறான்? ஸ்தோத்திரம். அவ்வளோ பெரிய ராஜா வெண்கலமும் செம்பும் வெள்ளி லோகம் இவங்களால சித்தரிக்கப்பட்ட ஒன்றில் தான் வாசம் செய்கிறான்னு சொல்ற. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? அதுக்குள்ள இருக்க மாட்டாரியா, கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லி சிஸ்தாந்தமா பேசுறாரு. அப்ப அவரை உண்மையா பேசினா வாயாடி என்றான். ராஜாவா இருந்து செய்யும் பொழுது ஜனங்களுக்குள்ள என்ன ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் இருக்கிறது. ஆனா தெருக்கல்ல நின்று பிரசங்கம் பண்ணனா ஜனங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்களுக்கு வேற வேலை இல்லை, சும்மா வாயாடிட்டு போறாங்க, வாயாடிட்டு போறாங்க. இதானே சொல்லுவாங்க. இந்த பவுல அப்படித்தான் சொன்னாங்க, இவன் வாயாடி சும்மா ஏதாவது பேசிட்டு கிடப்பான். ஸ்தோத்திரம். ரெகுலரா நம்ம வீட்டுக்கு ஒரு குடுகுடுகாரம் உண்டு. அதாவது முன்னால ராப்பாடு என்ன சொல்லுவாங்க, இப்போ என்னது, இப்போ என்ன சொல்லுவாங்க, குடுகுடுத்தான். அவன் வந்து நம்ம வீட்டில் என்ன, நான் இல்லைன்னா யாரும் கொடுக்கவே மாட்டாங்க, யாரும் வெளியே வர மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், 10 ரூபா கையில் எடுத்து வச்சுப்பேன். அவனாட்ட 3 முறை இயேசு மெய்யான கடவுள் சொல்லிட்டு, இயேசு தான் உண்மையான கடவுள்னு சொல்லிட்டு தான் அவனோட கொஞ்சம் சத்தியத்தையும் சொல்லிட்டு 10 ரூபா எடுத்து கொடுப்பேன். சொல்லிட்டு சொல்லுவேன், இந்த பிச்சை வேஷம் எதுக்கியா நீ போட்ட? நீ இயேசு 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 உண்மையான கடவுள்னு சொல்லி தெருவுக்குள்ள சொல்லிட்டு போ, உனக்கு ஆகாரம் எப்படியாவது கிடைக்கும். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் ஜீவ அப்பத்தை கொடுத்து உன் வயரை திருப்திப்படுத்துவார். உனக்கு என்ன தேவை அது கண்டிப்பா கிடைக்கும், நீ சந்தோஷமா போவ. இதை விட்டுட்டு சரி இந்த உடுக்கு அடிக்கிறியே எதுக்குன்னு. என்ன அந்த காலத்தில் என் அப்பா சொல்லுவாங்க, இந்த ராப்பாடிகள் நடு ஜாமத்தில் கல்ற தோட்டத்தில் இருப்பாங்க. தலைப்புள்ள மையெடுத்து மையை போட்டு வேலை செய்வாங்களாம். கரெக்டாக 12:30க்கு மேலே 1 மணிக்கெல்லாம் வெளியே வருவான் கல்ற தோட்டத்துலேருந்து. வெளியே வரும்போ இந்த நாய்கள் எல்லாம் பயங்கரமாக ஊளம் போடும். ஏன்னா அவனுக்கு பின்னால் பேய்கள் போகும், அசுதாவி. அப்போ ஒவ்வொரு தெருவா அந்த கிராமங்களுக்கு தெருவா போகும் பொழுது சில வீடுகளில் சில இன்சிடென்ட் நடக்கும். அதே மாதிரி மரணம் சம்பதிக்க போகுதுன்னு சொல்லி இதெல்லாம் சொல்லுவான். காலையில் பிச்சை எடுக்க வருவான், ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி. அப்போ அவங்க இவன் சொல்றது கரெக்டாக அந்தந்த இடத்துல நடக்குன்னு சொல்லி யாருமே அந்த மிட் நைட்டில் போகிற சமயத்தில் கதவு திறக்க மாட்டாங்க, ஜன்னல் ஒளி பார்ப்பாங்க, என்ன சொல்கிறான் ஏது சொல்கிறான். அதெல்லாம் அந்த காலங்கள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படியும். ஆமாம், இப்போ எல்லாம் வயிற்று பழப்பு. இந்த குடுக்குன்னு அடிக்கிறிய என்ன காணுன்னு, அதனுடைய டெபினிஷன் என்ன அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், எல்லா ஜனங்களும் வீட்டில் இருப்பாங்க, அக்காமாரு தங்கச்சிமாரு அண்ணமாரு புருஷர்கள் எல்லாம் வீட்டுகளில் இருப்பாங்க. இந்த குடுக்குன்னு அடிக்கும்போ அவங்க காதில் கேட்கும். கேட்டதும் ஓ குடுக்குடுத்தான் வந்திருக்கான்னு சொல்லி அவன் ஏதாவது சொல்லுவான்னு சொல்லி டக்குன்னு வெளியே வருவாங்க, வீட்டுக்கு வெளியே வருவாங்க. வெளியே வந்ததுமா ஏதாவது தர்மம் கொடுன்னு சொல்லி கேட்பேன். நல்ல காலம் பிறகுவது நல்ல காலம் பிறகுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லுவான். இதுதான் சொல்லுவான். அப்போ ஜனங்களுடைய டைரக்ஷன் திரும்புறதுக்காக நான் கிடுக்கிட்டு நடிக்கிறேன். அப்போ அவனுக்கு வயிற்று பழப்பு தானே அது. அப்போ சரி நீ நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து கிடுக்கிட்டு நடிக்காத, உனக்கு தேவை 10 ரூபா இருந்தால் அப்படி வா அப்படின்னு சொல்லி சுவிசேஷம் சொல்லி அனுப்பிடுவேன். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த பவுலுக்கு என்ன சொன்னாங்க, வாயாடி வாயை திறந்து பிரசங்கம் பண்ணும்போது தான் ஜனங்க எல்லாம் வெளியே வந்து கேட்பாங்க. ஆமா, என்ன பிரசங்கம் பண்றாரு, அந்த வார்த்தையை ருசிக்கணும், அதுக்காக வெளியே வந்து கேட்பாங்க. அதான் ஆண்டு சொன்னாரு, மாஸ் மேடையில் பேசு, தைரியமா பேசினாரு. சோதரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்
சவுலை பவுலாய் மாற்றின ரகசியமே ஸ்தோத்திரம், அந்நியர்களுக்கும் தெருக்களில் இருக்கிறவர்களுக்கும் பட்டணங்களில் இருக்கிறவங்க யூதர்கள் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து உன்னதமான கடவுள், அவர்தான் உண்மையான தேவன். அவர் நமக்காக கர்த்தர் என்ற தேவன் இயேசு என்று மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் நமக்காக சுற்றி திரிந்தார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். நமக்காக பாடுபட்டார். மரணத்தை சந்தித்தார். அவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்ன, அதாவது செய்த ரகசியத்தை எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய எந்த இடத்திலிருந்து வந்தா அங்க போயிட்டார். இப்போ ஆவியான நமக்குள்ள இருக்கார். அதனால்தான் பவுல் தைரியமா சொல்றான், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கார், என் கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் தைரியமா சொல்றேன், என்னை சாவுக்கு அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். மரணமே வந்தாலும், என் ஜீவன் என்னை விட்டு எடுபட்டு போனாலும், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். மரண பரியந்தம் வரை கர்த்தர் என்னை நடத்துவார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். இந்த தேவன் என்றென்னைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியா மரண பரியந்தம் வரை கர்த்தர் என்னை நடத்துவார். இந்த சுவிசேஷ ஊழியத்தை உண்மை உத்தரவாதமாய் செய்வேன் என்று சொல்லி மாஸ் மேடைகளில் முழங்கினார். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு ஏதோ டைம் பேஸா கிடைக்கும், மீதியான டைம் இருக்கு. அந்த டைம்ல இயேசுவுக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்க, கைப்பிரதி கொடுங்க, ஊழியம் செய்யுங்க. சாயங்காலம் ஊழியம் இருக்கு 5 மணிக்கு, தயவுசெய்து வாங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்லுங்க, பக்கத்து வீடுகளுக்கு சொல்லுங்க. எப்படியாவது ஒரு சிலர் அதையாவது ஆதாயம் செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே மக்கள் ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்புங்க பார்ப்போம். எல்லாரும் எழும்புங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களை கனப்படுத்துறது மட்டுமல்ல, உன் குடும்பத்தின் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உன்னுடைய சம்பத்துகளையும் கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் உங்களை கனப்படுத்தி கனமான பாத்திரமாக ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக கர்த்தர் பூமியிலே உன் வாழ் நாட்கள் எல்லாம் செழித்திருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்கள், ஆண்டவருக்காக எழும்புங்கள், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யுங்கள். வைராக்கியமாக, தெளிந்த புத்தியோடு, வைராக்கியத்தோடு தேவனுக்காக சோத்திரம் ஊழியத்தை செய்யுங்கள். அதுக்காக தான் தேவன் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிரசன்னம் கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியான நடத்துங்க. நாங்கள் பிரிந்து கலைந்து செல்ல போகிறோம். ஆண்டவரே, சவுலை சந்தித்த தேவன் பவுலாய் மாற்றி அற்புதங்களை அதிசயங்களையும் செய்து கொண்டு ஒரு கூட்டம் ஜனங்களை ரட்சிப்பின் பாதைகளை நடத்த உதவி செய்து இந்த வேதாகமத்தில் ஆண்டவரே ஒரு நல்ல புதிய ஏற்பாட்டில் ஒரு நல்ல பகுதியை அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றிருக்கிறார். அதே போல உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று ஒரு கூட்டம் ஜனங்களை ஆதாயம் செய்ய எங்களை பயன்படுத்துங்க. எங்களை தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நான்